இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூல் சென்னையில் பல ஆண்டுகளாக வீரக்கலைகளை போர்க்கலைகளை சிறப்பாக சொல்லிக் கொடுக்கும் சிறந்த ஸ்கூலாக இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூல் செயல்பட்டு வருகிறது. தான் கற்றுக்கொண்ட தமிழ் மரபு போர்க்கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அவர்கள் வாழ்விலும் புகுத்தி முக்கியமான பல தருணங்களில் தைரியமான முன்னெடுப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் பயிற்றுவித்து வருகிறார் மாஸ்டர் ஸ்டாலின் அவர்கள். நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பாரம்பரியமான சிலம்பம், போர்க்கலை சிலம்பம், குத்துவரிசை, கராத்தே போன்ற கலைகளை சொல்லி கொடுத்துட்டு வரேன். என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்துல புதூர் அப்படின்ற ஒரு கிராமம். இங்கே கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை உணர்ந்து இருக்கிறார்கள். இங்கே கற்றுக் கொடுக்கப்படும் அனைத்து வீரக்கலைகளும் நம்பிக்கை கொடுக்கிறது. வாழ்வை, சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான பெரும் பலத்தை கொடுக்கிறது. அதை மாஸ்டர் மிகச் சரியாக செய்து வருவதாக சொல்கிறார்கள் மாணவர்கள். என் பேர் சுபஸ்ரீ. நான் BE 3rd year படிக்கிறேன். 2.5 years நான் சிலம்பம் கத்துட்டு இருக்கேன். சிலம்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாள் தேடி இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கண்டுபிடிச்சு அதுல கத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கத்துக்கும் போது அப்ப இருந்த ஆர்வம் இப்ப எனக்கு அதிகமா இருக்கு. சிலம்பம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க போனாலுமே ஒரு பிரேவா இருக்க முடியும். எந்த பயம் இல்லாம என்னால இருக்க முடியும். என்னோட ஸ்டடீஸையும் எதுவுமே என்னால ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்க முடியுது, மென்டலாவும் நிறைய யோசிக்க முடியுது. இதனால ஒரு கலையை கத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சிலம்பம் மூலியமா கத்துக்கிறேன். நான் இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூல்ல நான் சிலம்பம் கத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸா கத்துட்டு இருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் கராத்தேவும் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு சிலம்பம் ரொம்ப பிடிச்சதுனால ஏதாவது ஒரு ஃபீல்டுல ரொம்ப என்னோட பெஸ்ட் கொடுக்கணுன்றது தான் என்னோட ப்ரையாரிட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட், இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நான் ஒர்க்கிங் உமன். நான் ஆஃபீஸ் சைடும் பார்க்கணும், இங்க வீட்டு சைடும் பார்க்கணும். பிளஸ் எனக்கு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூலில் இன்னொரு சிறப்பு, இங்கே தமிழ் முறையில் தமிழ் மொழியிலேயே இந்த கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. புரியாத பாஷையில் தெரியாத உச்சரிப்புகளில் வார்த்தைகளை பிரயோகம் செய்வதை விட நம்முடைய தாய்மொழியில் சொல்லும் போது கூடுதல் நம்பிக்கை கிடைக்கிறது என்கிறார் மாஸ்டர். இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய ஆரம்ப காலகட்டம், இந்த இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிச்சு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம். என்ன மாற்றங்கள் அப்படின்னா, இப்போ கராத்தே அப்படின்னா ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஜாப்பனீஸோட லாங்குவேஜ் பேசுவாங்க. இதெல்லாம் இல்லாம நம்மளுடைய புரியக்கூடிய நம்ம தமிழ்ல இந்த கலையை எப்படி சொல்லி கொடுக்கறது, கராத்தே ட்ரெஸ் போடாம, ஏன்னா அதெல்லாம் அடுத்தவங்களுடைய உணர்வு இல்லையா? ஏன்னா நம்மளுடைய உணர்வை தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மாற்றும் போது நிறைய இடர்பாடுகள் இருந்தது. இது நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது, ஜாப்பனீஸ் தான் எல்லாம், அவங்ககிட்ட தான் நீங்க அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்ற இடர்பாடுகள்லாம் இருந்தது. ஆனா பெற்றோர்கள் அப்படி இல்லை. இவங்க என்ன சொல்லி தர்றாங்க, இவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள் நம்மளோட குழந்தைக்கு, அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அவங்களுடைய நடைமுறைக்கு எப்படி எல்லாம் பயன்படுது அப்படின்றத ஃபீல் பண்ணி இப்போ நாங்கள் இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல்ல இப்போ வரைக்குமே கராத்தே ட்ரெஸ்ஸோ ஜாப்பனீஸோட லாங்குவேஜோ இல்லாம கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம 5000 வருஷத்துக்கு முன்னால நம்ம முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட குத்துவரிசை அப்படின்ற பாடத்தை நாங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே கற்றுக்கொண்டவர்கள் பெரிய பெரிய போட்டிகளில் பங்கேற்று விருதுகளை, சாதனைகளை செய்வதற்கு இந்த இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூல் தனது மாணவர்களை ஊக்குவிப்பதில்லை. அதற்கு மாறாக வாழ்வை பாசிட்டிவாக சந்திப்பதற்கான அனைத்து சாத்தியங்களையும் உருவாக்கி கொடுப்பதற்கான மனநிலையை உண்டு பண்ணி கொடுக்கிறது இந்த ஸ்கூல். இப்போ நம்ம இந்த இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிச்ச இந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. ஆனா அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சென்னையில எங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் நேம் இருக்கு. என்ன நேம் இருக்கு அப்படின்னா, இவங்க சொல்லி கொடுக்கறது சரியானதா இருக்கும், இந்த மார்ஷியல் ஆர்ட்டுக்குள்ள நம்ம குழந்தைகளுக்கு தேவையான அறிவை அவங்க வளர்க்குறாங்க அப்படின்றத இந்த சென்னையில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எங்ககிட்ட நிறைய குழந்தைகள் அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல நாங்க இந்த கிளாஸை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றுள்ள மாஸ்டர் ஸ்டாலின் தன்னுடைய மாணவர்களுக்கும் பரிசுகளை தாண்டி நெறிமுறைகளை, ஒழுக்கங்களை, நேர்த்தியான விஷயங்களை கற்றுக் கொள்வதில் மட்டுமே வாழ்வியல் வெற்றி அடங்கியது என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க நம்ம மைண்டை நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அப்ப ஆசைப்பட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடுனா அந்த மனசு ஒருநிலைப்படுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா நாம் செய்கிற ஒரு வேலையில நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். இப்போ இந்த மாதிரியான பாடங்கள்
ஒரு போர்க்கலை சிலம்பம் பாடம் செய்யும் போது எதிரி எங்க நிக்கிறான், அவன் என்ன பண்றான், என்ன செய்யறான் அப்படின்றது மேல கவனிச்சு பண்ணும்போது நம்மளுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டெவலப் ஆகுது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகுது. கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆக நம்மளோட மூளையில ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுது. ஏன் இந்த போர்க்கலை சிலம்பத்துக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா, போர்க்கலை சிலம்பம் தான் பாரம்பரிய சிலம்பம் அப்படின்றதுனால. ரெண்டாவது, சுருள் வாள் சொல்லி கொடுக்குறோம். டபுள் ஸ்டிக் இரட்டை கம்பு சண்டை முறைகள் சொல்லி கொடுக்குறோம். ஜாப்பனீஸோட நுன்சக் சொல்லி கொடுக்குறோம். ட்ரிபிள் நுன்சக் சொல்லி கொடுக்குறோம். டோன் ஃபாண்டர் வெப்பன் சொல்லி கொடுக்குறோம். நம் முன்னோர்களுடைய குத்துவரிசை பாடமுறைகள் சொல்லி கொடுக்குறோம். அடிமுறைகள் சொல்லி கொடுக்குறோம். இப்படியாக பலதரப்பட்ட கலைகளிலையும் நம் மாணவர்களை மேம்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தளமாக இதை நாங்க வச்சிருக்கோம். மனதையும் உடலையும் சீர் செய்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக கடந்து போகலாம் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் மாஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரும் இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூல் தொடர்ந்து பல போர்க்கலை மாணவர்களை உருவாக்கி ஒரு மிகச்சிறந்த சமுதாய பங்களிப்பை செய்து வருவது மிகுந்த பாராட்டுக்குரியது.